துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்து மௌன நோன்பினை சிறப்பித்து தருவாராக. ஸ்கை ஆன்லைன் தினந்தோறும் நடத்தி வரும் இணைய வழி மௌன நோன்பில் கலந்து கொள்ள இணைந்துள்ள இருபால் மெய் அன்பர்களையும் வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம். மௌன நிகழ்வின் துவக்கமாக தவம், அதனைத் தொடர்ந்து தற்சோதனை நடைபெற உள்ளது. இறைவணக்கம். ஆதியெனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குருவணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்று இருக்க பெரும் ஆனந்தம் பொங்குது அங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய். என் சந்தோஷ செய்தி இதுவே. நாடி சுத்தி இடது கை சின்முத்திரையில் வைத்துக்கொண்டு வலது கை நாசிகா முத்திரையில் வைத்து வலது பக்க நாசியை அடைத்துக்கொண்டு இடது பக்க நாசி வழியாக காற்றை உள்ளிழுத்து இடது பக்க நாசியை அடைத்துக்கொண்டு மெதுவாக வலது பக்க நாசி வழியாக மூச்சுக்காற்றை வெளியேற்றவும். மீண்டும் வலது பக்க நாசி வழியாக காற்றை இழுத்து இடது பக்க நாசி வழியாக மெதுவாக வெளியேற்றவும். இது ஒரு சுற்று. இது போல தொடர்ந்து சில சுற்றுகள் செய்வோம். தண்டுவட சுத்தி மூலாதாரத்தில் இருந்து தண்டுவடத்தின் வழியாக மூச்சை இழுத்து கொண்டே உச்சி வழியாக ஆகினை, மூச்சை விட்டுக்கொண்டே தண்டுவடத்தின் வழியாக மூலாதாரம். மீண்டும் மூலாதாரத்தில் இருந்து தண்டுவடத்தின் வழியாக மூச்சை இழுத்து கொண்டே உச்சி வழியாக ஆகினை, மூச்சை விட்டுக்கொண்டே தண்டுவடத்தின் வழியாக மூலாதாரம். இதே போல மேலும் சில சுற்றுகள் செய்வோம்.
நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் துரியம் தவப் பயிற்சி, அதாவது தீட்சை பெறாத அன்பர்கள் தங்கள் கைகளை கோர்த்து கண்களை மூடி தாங்கள் விட்டு வாங்கும் சுவாசத்தின் மீது கவனம் செலுத்துவோம். பயிற்சி பெற்ற அன்பர்கள் அவரவர் நிலையில் தவம் இயற்றவும். துவக்கம் ஆக்கினை.
தூரியம்
தவத்தினை நிறைவு செய்கிறோம். தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்த்துக்கள். வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம். பெற்ற மக்களை வாழ்த்துவோம். உடன் பிறந்தவர்களை வாழ்த்துவோம். நெருங்கிய உறவினர்களை, நண்பர்களை வாழ்த்துவோம். தொழில் துறையில் அன்றாட கடமைகளில் நமக்கு துணை புரிவோர் அனைவரையும் வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர், நம்மை எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருப்பின் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். ஆசான் அருட்தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியாறு அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை இணைய வழி வகுப்புகள், இணைய வழி கூட்டுத்தவங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். உலகம் முழுவதும் உள்ள மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைகள், தவ மையங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அன்பர்களும் அவர்தம் அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர், பகை, அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி.
கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஓர் ஆழமான மூச்சை இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி யோகா .edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். இப்பொழுது நாம் மௌன நோன்பை துவங்குவோம். மௌன நோன்பில் ஆசையும் கடமையும் என்ற தலைப்பில் அகத்தாய்வு செய்ய இருக்கிறோம். வாய்ப்பு இருப்பவர்கள் ஒரு பேப்பர் மற்றும் பேனாவுடன் அமரலாம். மௌனம் என்பது மாபெரும் தவம் மற்றும் அந்த தவத்தோடு கூடிய தற்சோதனை ஆகும். எப்படி ஒரு பறவைக்கு 2 இறக்கைகள் உள்ளதோ அதே போல தவத்தோடு கூடிய தற்சோதனை மிக மிக முக்கியம். முடிந்தவரை கண்களை மூடி துரியத்தில் மனதை வைத்து ஆசையும் கடமையும் என்ற தலைப்பில் தற்சோதனை செய்வோம். ஆசை என்பது மனித வாழ்வின் உந்து சக்தி. ஒருவரின் முன்னேற்றத்திற்கு ஆசை மிக மிக அவசியம். ஆனால் அதுவே அளவு மீறினால் துன்பம் வரும். கடமை என்பது குடும்பம், சமூகம், தேசத்தின் மீதான பொறுப்புணர்ச்சி. ஏன் நம் உடல் மீது நமக்குள்ள பொறுப்பு கூட கடமைதான். இதுதான் நம் வாழ்க்கைக்கு அர்த்தம் தரக்கூடியது. ஆசைகளை துறக்காமல் கடமைகளை சரியாக செய்வதே ஞானம். இரண்டையும் சமன் செய்து சமநிலையில் தொண்டு செய்வதே வாழ்க்கையின் சவால். ஆசையே அலை போல இருந்து நாம் எல்லாம் அதன் போல் மிதக்கும் ஓடம் போல்தான் தள்ளாடி கொண்டு இருக்கிறோம் நம் வாழ்நாளில். வேதாத்ரி மகர்ஷியின் கூற்றுப்படி ஆசை என்பது இயற்கையாக தேவைக்காக எழும் எண்ணங்களின் தொடர்ச்சியாகும். இது பல சமயங்களில் அறிவு மயக்கத்தை ஏற்படுத்தி மன அமைதியை கெடுக்கும். ஆசை அறிவை மயக்கமடைய செய்து தெளிவான சிந்தனையை தடுத்து விடுகிறது. சரியான புரிதல் இல்லாமல் தவறான விஷயங்களை தேர்ந்தெடுக்க ஆசை தூண்டுகிறது. இயற்கை விதிகளை மீறி செயல்பட தூண்டும் ஆசைகள் மன அமைதியை கெடுக்கும். தேவையை காரணமாக கொண்டு எழுந்த ஆசை தேவை நிறைவேறியவுடன் நின்றுவிட வேண்டும். அதாவது பசி, தாகம் போன்ற இயற்கை துன்பங்களை போக்கிக் கொள்ள தேவைப்படும் ஆசைகள் நமக்கு நன்மைதான் கண்டிப்பாக பயக்கும். இந்த ஆசை நிறைவேறிய பிறகு நின்றுவிட வேண்டும். இல்லை என்றால் அது தேவையற்ற ஆசையாக மாறிவிடும். நமது பசி தேவை அடங்கிய பிறகும் நாம் எடுத்துக்கொள்ளும் உணவு நம்முடைய உடலுக்கும் கேடு விளைவிக்கும். இன்னொருவருக்கு கிடைக்க வேண்டியதை நாம் தட்டி பறித்தது போலவும் ஆகும். இப்ப சாப்பிட்டோம், மிச்சமாயிடுச்சு. பல பேர் பசியா இருப்பாங்க, யாருக்காவது கொடுக்கலாம். நாமும் சாப்பிடாம மத்தவங்களுக்கும் கொடுக்காம வேஸ்ட் பண்றோம் இல்லையா? அதுதான் கடும் பற்று. ஆசை கடும் பற்று. அதே மாதிரிதான் உயிராற்றலை செலவு செய்ய, கழிவு பொருட்களின் உந்து வேகத்தை சரி செய்ய எழுந்த ஆசை அப்படி சரி செய்ததோடு நின்றுவிட வேண்டும். இந்த தேவையின் காரணமாக எழும் ஆசைகளை நாம் காலத்தோடும் முறையோடும் அளவோடும் கண்டிப்பாக நிறைவு செய்து கொள்ள வேண்டும். பொதுவாக அப்படி நிற்பதில்லை.
தேவை நிலைக்கு மேற்பட்ட ஆசையே பேராசையாகிறது. அந்த பேராசையே துன்பங்களுக்கும் காரணமாக அமைகிறது. ஆசையை அளவோடும், முறையோடும் இயல்பாக முடித்துக் கொள்ளும்போது, அது நம் கடமையாகிறது. ஆசைப்பட்ட பொருட்களை விட்டுவிட வேண்டும் என்பது இல்லை. அந்த பொருட்களில் தான் எல்லாம் இருக்கிறது. அதில்தான் இன்பம் இருக்கிறது என்ற எண்ணத்தை, இறுக்கத்தை, பற்றை தான் நாம் விட வேண்டும். புராண காலத்துலலாம் நம்ப நெறைய மூவாசையால நெறைய பிரச்சனைகள், நெறைய கதைகள்லாம் நமக்கு தெரியும். குருஷேத்திர போர் ஆகட்டும், சீதையை ராவணன் கவர்ந்ததாக இருக்கட்டும், சிலப்பதிகாரத்திலயா இருக்கட்டும், நெறைய வந்து இந்த மூவாசையால நெறைய பிரச்சனைகள் இருந்திருக்குது. அது அந்த காலத்துல மட்டும் இல்ல. இன்றைக்கு கூட நிகழ்காலத்துல கூட இந்த மூவாசையால பிரச்சனைகள் நெறைய இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது. இன்றும் கூட ஒன்றாக ஒரே வீட்டில் பிறந்து வளர்ந்த சகோதரர்களுக்குள் வேலி தகராறு, வாய்க்கால் தகராறு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான அந்த மண் மீதான ஆசையினால பல தகராறுகள் வந்து கொண்டிருக்கதான் இருக்கின்றது. வாழ வேண்டிய பிள்ளைகள் டீனேஜ்ல தவறான செயல்களை செய்து வாழ்வை இழந்துடுறாங்க. அந்த பெண்ணாசையினால. ஒரு பெரிய கடைக்கெல்லாம் நல்ல பெரிய குடும்ப பெண்கள், நல்ல குடும்ப பெண்கள் மாரி இருக்காங்க. யாரும் பார்க்க மாட்டார்கள் என்று நினைத்து, எதையாவது ஒளிச்சு வச்சுட்டு அசிங்கப்படுறாங்க இல்லையா? இது எல்லாமே எதனால? பேராசையின் காரணமாக தான் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் இதையெல்லாம் யாருக்காக செய்ய வேண்டும்? நாம எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சோம்னு நம்ம பிள்ளைகளுக்கு முழுக்க தெரியாது. அவங்க குழந்தைங்களுக்கு சுத்தமா தெரியாது. நாம பணம் சம்பாதிப்பதற்காக இந்த உலகத்தில் பிறக்கவில்லை. நம்ம தேவையை பூர்த்தி செய்ய தான் பணம். நாம நிம்மதியாக இருக்க தான் பணம். அத விட்டு பல தலைமுறைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய கட்டாயமும் நமக்கு இல்லை. மகரிஷி என்ன சொல்றாங்க? உடல், குடும்பம், சுற்றம் மற்றும் ஊர் உலகுக்கு ஆற்றும் கடமைன்னு சொல்றாங்க. அதாவது உடல் கடமைய தான் குடும்ப கடமைய விட முக்கிய கடமையா சொல்றாங்க. உடல் கடமைனா, உடல் நலன் பாதுகாப்பது, உடலுக்கு உரமளிப்பது அப்படின்ட்டு சொல்றாங்க. உடலுக்கு உரமளிப்பது எது எதெல்லாம்? உடலுக்கு உரமளிப்பது, உடற்பயிற்சி, காயகல்பம், நல்லுணவு மற்றும் உழைப்பு என விவரித்துள்ளார் நம் அருட்தந்தை. இந்த கடமையை ஆற்றுவதற்கு தடையாக இருப்பது ஆசை. அதாவது தூங்க வேண்டும் என்ற ஆசையினால் உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கலாம். அ சுவையின் மீது உள்ள ஆசையின் காரணமாக ஒவ்வாத உணவுகளை உண்பது. உடல் உழைப்பு இல்லாமல் டிவி பார்க்கும் ஆசையில் உடலை கெடுத்துக் கொள்ளலாம். இப்படியாக நமக்குள்ளும் தேவையற்ற பல ஆசைகள் இருக்கும். நாம் துன்பம் தரும் ஆசைகள் நம்மிடம் ஏதேனும் உள்ளதா என்று நாம் பட்டியலிடுவோம். நம் மனதை துரியத்தில் வைத்து நாம் அகத்தாய்வு செய்வோம். நம்மிடம் ஏதேனும் தேவையற்ற ஆசைகள் உள்ளதா என்று.
துன்பம் தரக்கூடிய ஆசைகளை களைந்து நாம் எப்படி நிறை மனமாக ஆக்க வேண்டும் என்றும், அதற்கு நம் கடமை என்ன என்றும் சற்று சிந்திப்போம்.
நாம் இப்பொழுது நேர்மறை எண்ணங்களுடன் நிம்மதியாக உணர்கிறோம். மனமும் லேசாக உள்ளது. நம் ஆசை என்பது உலகப்பற்று, சிற்றின்பம் போன்றவற்றை நீக்கி பேரின்பத்தை நோக்கி போவதாக இருக்க வேண்டும். அதற்கு உடல் நலத்தோடு இருப்போம். இருப்பதைக் கொண்டு சிறப்பாக நிறை மனத்தோடு அன்பு கொண்டு நிறைவாக அமைதியோடு வெற்றி கண்டு வாழ்வோம் என்று சங்கல்பம் செய்து கொள்வோம். இதனுடன் இன்றைய மௌன நோன்பினை நிறைவு செய்கிறோம். இந்த அகத்தாய்வை முடிந்தவரை நாளை அகத்தாய்வு வரும் வரை தொடர்வோம். இன்றைய மௌன நோன்பில் கலந்து கொண்ட அன்பர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இந்த மௌன நோன்பு சிறப்பாக நிகழ பின்புலத்திலிருந்து உதவி கொண்டிருக்கும் அன்பர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் மாலை 6:30 மணிக்கு மௌன நோன்பு நடைபெற உள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மௌன நோன்பை உலக நல வாழ்த்துடன் நிறைவு செய்து கொள்வோம். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள், போட்டி, பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை, கடன், வறுமை, கலங்கங்கள் மறையட்டும். நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மீண்டும் நாளை மாலை மௌன நோன்பில் இணைந்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.